மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா கடந்த சீசன்ல நியமிக்கப்பட்டாரு. மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த தொடர்ல 14 போட்டிகள்ல 10 போட்டிகள்ல தோல்வியை தழுவி கடைசி இடத்தை பிடித்தது. இதனால ஹர்திக் பாண்டியா மீது ரசிகர்களுமே கடும் கோபத்துல இருந்தாங்க. இருந்தாலுமே ஹர்திக் பாண்டியா அதன் பிறகு நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடர்ல சிறப்பாக செயல்பட்டு இந்திய அணியுடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. இதனை அடுத்து நடைபெற்ற பாராட்டு விழாவில் எந்த ரசிகர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பினார்களோ அதே ரசிகர்கள் ஹர்திக் பாண்டியாவை வரவேற்று பாராட்டியும் இருந்தாங்க. இந்த நிலையில ஹர்திக் பாண்டியாவிற்கு புது சீசன் புதிய உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஆரம்பமே அவருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை கொடுத்திருக்கு. IPL 2024 ஆண்டு சீசன்ல தொடர்ந்து 2 முறைக்கு மேல ஹர்திக் பாண்டியா ஓவர்கள் வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டிருக்காரு. ஒரே சீசன்ல 3 முறை இந்த தவறு அவர் செய்திருந்தால் ஹர்திக் பாண்டியாவிற்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது மட்டும் இல்லாம ஒரு போட்டியில விளையாட தடையுமே விதிக்கப்பட்டதா. மும்பை இந்தியன்ஸ் அணி விளையாடிய கடைசி லீக் ஆட்டத்துல தான் ஹர்திக் பாண்டியாவிற்கு இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த தடை தற்போதைய சீசன்ல தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக CSK அணிக்கு எதிரான போட்டியில ஹர்திக் பாண்டியா பங்கேற்பது கேள்விக்குறியாகவுமே இருந்துட்டு இருக்கு. சோ அப்படி அந்த போட்டியில இவரும் கேப்டன்சி இல்ல அப்படின்னா ரோஹித் சர்மாவிடம் தான் மீண்டும் கேப்டன்சி போகும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்றாங்க. அல்லது சூரியகுமார் யாதவ் அவர்கள் கேப்டன்சி பொறுப்பை எடுத்துக்கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.